ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கசானா கிச்சன் vlogs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நயாகராவில் இருக்கோம். கனெக்டிகட்லேருந்து நம்ம 2 days ட்ரிப் பிளான் பண்ணி வந்தோம். பட் நம்ம பிளான் பண்ணி நைட்டு தான் இங்கே ரீச் ஆகிற மாதிரிங்க. ஆக்சுவலி வர வழியிலே நம்ம நியூயார்க்கில் சில பிளேசஸ்லாம் போயிட்டு நம்ம நைட் 8:30க்கு இங்கே ரீச் ஆனோம். நேராக ஹோட்டல் போயிட்டு அங்கே செக்இன் பண்ணி லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு 10 o'clock தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அதனால் இங்கே அந்த டைமுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபயர் ஒர்க்ஸும் பார்த்துட்டு அந்த நயாகரா ஃபால்ஸோட நைட் வியூவும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வந்தோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தான் வந்து நயாகரா ஃபால்ஸோட அந்த ஸ்டேட் பார்க்குக்கு முன்னாடி ஆக்சுவலி பார்க்கிங் ஏரியா அது. இதுதாங்க ஸ்டேட் பார்க்கோட என்ட்ரன்ஸ், நயாகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க். இதுக்குள்ளே போய் தான் நம்ம ஃபால்ஸை வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இந்த டைமுக்கு தாங்க வந்து அங்கே பயங்கர க்ரௌடடாக இருக்கும். அந்த 10 o'clock கிட்டத்தட்ட 9:30லேருந்து 10 வரைக்கும் தான் க்ரௌடடாக இருக்கும். 10 தாண்டிடுச்சு அப்படின்னா அங்கே மோஸ்ட்லி எல்லாருமே 10:30க்கு அப்புறம் அங்கே ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபயர் ஒர்க் முடிஞ்சோடனே எல்லாருமே கிளம்பிடுவாங்க. சஞ்சு திடீர்னு ஓடி போனாங்க. எதுக்கு ஓடி போனான்னு பார்த்தா இந்த இடத்துல ஒருத்தர் வந்து அந்த ஜாக் ஸ்பேரோ இருக்கார் இல்லைங்களா, அவரை மாதிரி ஃபுல்லாகவே அந்த கெட்டப்பில் நின்றுட்டு இருந்தார். அப்படியே பார்த்தோன்னே அவரை பார்க்குற மாதிரியே இருந்தது. ஆக்சுவலி அதை பார்க்குறக்காக தான் அவ்வளோ வேகமாக அவன் ஓடினான். நம்ம அப்படியே ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோங்க. அந்த இங்கேயே வந்து அந்த சவுண்டு நல்லா கேட்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அந்த ஃபால்ஸோட சவுண்டு கண்டிப்பாக பக்கத்தில் போக போக செம்ம க்யூரியஸ் ஆயிடுவீங்கங்க. நைட்டு நம்ம இங்கேருந்து போகிறப்பயே அந்த கலர்ஸ் வந்து செம்ம வைப்ரண்ட்டாக தெரியுங்களா, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஃபால்ஸ்க்கு போகிற ரிவர் இருக்குது இல்லைங்களா, அந்த ரிவர் வந்து நம்ம யூஎஸ் சைடு தான் நமக்கு ஃபுல்லாகவே வியூ இருக்கும். கனடா சைட்லேருந்து ஃபால்ஸோட ஃபுல் வியூ இருக்கும் கண்டிப்பாக இங்கே விட பெட்டராக. ஆனால் அந்த ஹோல் ரிவர் வந்து யூஎஸ் சைடில் தான் இருக்குது. இந்த நயாகரா ஃபால்ஸ் தாங்க யூஎஸ்க்கும் கனடாக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் பார்டரே இது தான். நீங்கள் அந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே அந்த பில்டிங்ஸ் எல்லாமே கனடா சைடு, அது எல்லாமே கனடா. இங்கேருந்து நீங்கள் பார்டர் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வீசா வேணும். எய்தர் நீங்கள் க்ரீன் கார்டோ இல்லை யூஎஸ் சிட்டிசன்ஷிப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வீசா இல்லாமல் போகலாம். அப்படி இல்லைன்னா கனடா வீசா வந்து நீங்கள் வாங்கிட்டு தான் அங்கே போக முடியும். வந்துட்டோங்க, பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ரிவரை பாருங்களேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் இவ்வளோ தண்ணி ஒரு ரிவரில் நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்கள் யாராவது இந்த அளவுக்கு தண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஊரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிவர் இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்க, நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிட்டு ஃபால்ஸை பார்க்கலாங்களா. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள், செம்ம கூட்டமாக இருந்தது. இது எல்லாமே கண்டிப்பாக ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சோன்னே இந்த க்ரௌடு ஃபுல்லாகவே கலைஞ்சிரும். கனடா தெரியுதுங்களா, ஆன்டாரியோன்னு சொல்லுவாங்க இந்த சிட்டி, பிஸி சிட்டி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட் வீல்லாம் தெரியுது இல்லைங்களா, ஸ்கை வீல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாது. அந்த ஸ்ட்ரீட்டே செம்ம ஹேப்பனிங்காக இருக்கும்னு சொன்னாங்கங்க. நைட்டு 2 o'clock 3 o'clock வரைக்குமே ஃபுல்லாக கேசினோஸ்லாம் இருக்கும், செம்ம ஹேப்பனிங்காக இருக்கும். இதாங்க நயாகரா ஃபால்ஸோட ஃபர்ஸ்ட் வியூ. செம்ம எக்ஸைட் ஆகிட்டாங்க. நான் மட்டும் கிடையாது, அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே செம்ம எக்ஸைட் ஆகிட்டாங்க. எல்லாம் வாவ்னு கத்திட்டு இருந்தாங்க. அந்த லைட்டிங்கோடு சேர்ந்து இவ்வளோ தண்ணி கொட்டுறதை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் யூஎஸ் சைட்லேருந்து நம்ம இவ்வளோ தாங்க பார்க்க முடியும். அந்த ஃபால்ஸ் இவ்வளோ தான் நமக்கு தெரியுமே. நீங்கள் எந்த பக்கம் போய் நின்று பார்த்தாலுமே இந்த வியூ தான் தெரியும். ஃபுல்லாக கீழே விழுகிறது கூட தெரியாது. ஏன்னா ஃபுல்லாகவே அந்த சாரல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபால்ஸ் தண்ணி விழுகிற ஃபோர்ஸில் சாரல் மேலே வரைக்கும் இருக்கும். நீங்கள் அங்கே நேரில் பார்க்குறப்போ தூரமாக இருந்து நீங்கள் அந்த ஸ்டேட் பார்க்குள்ளே நடந்து வர்றப்பே நமக்கு வந்து அந்த சாரல் எவ்வளோ தூரம் மேலே வந்து போகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுங்க. அங்கே பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது இல்லைங்களா, அந்த பக்கம் ஒரு டவர் மாதிரி தெரியுது இல்லை, ஸ்கைலான் டவர். அதுதான் அப்சர்வேஷன் டெக். அந்த பக்கம் இருந்து கனடா சைட்லேருந்து நம்ம பார்க்குறப்போ அது இங்கேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுதுங்க. ஆக்சுவலி அது அவ்வளோ உயரம், கிட்டத்தட்ட 600 feet மேலே அது உயரம். ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கரெக்டாக 10 o'clock. நீங்களும் பாருங்கள். எப்படிங்க ஃபயர் ஒர்க்ஸ் பிடிச்சிருந்ததுங்களா? இது வந்து கரெக்டாக 5 minutes இந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குங்க. கனடா சைட்லேருந்து தான் அந்த ஸ்கைலான் டவர் பக்கத்தில் தான் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து சம்மரில் மட்டும்தாங்க பண்ணுவாங்க. மே டு அக்டோபர் தான் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நடக்கும், வின்டரில் இருக்காது. இங்கே ஃபால்ஸ் பார்த்துட்டு இருந்தோங்க. இன்னுமே வந்து கொஞ்சம் மேலே உயரமாக போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் 2 ஃபால்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதோட வியூவும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது வந்து மேட் ஆஃப் மிஸ்ட். நம்ம போவோம் இல்லைங்களா, அந்த போட்டிங் போவோம்ல, அங்கே தான் போகிறோம் ஆக்சுவலி. பட் முன்னாடியே நம்ம மேலே வந்து அந்த அப்சர்வேட்டரி டவருக்கெல்லாம் போக மாட்டோம். அதுக்கெல்லாம் நம்ம டிக்கெட் வாங்கணும். இப்போ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, மேட் ஆஃப் மிஸ்ட் போகிற வேல தான் நம்ம போகிறோம். பட் இப்போ அப்சர்வேட்டரி டவர்லாம் க்ளோஸ்டாக இருக்குங்கிறனால இது வந்து ஃப்ரீ தான். டிக்கெட்லாம் இல்லாமல் இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போயிடலாம். பட் நாளைக்கு மார்னிங் நம்ம வந்தோம் அப்படின்னா டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க.
3 ஃபால்ஸ் இருக்குங்க இங்கே நயாகராவில். ஃபஸ்ட் இருக்கிறது அமெரிக்கன் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் பிரைடல் வேல் ஃபால்ஸ், அது வந்து சின்ன ஃபால்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ். அதுதான் வந்து கனடா சைட்லேருந்து ஃபுல் வியூ நமக்கு கிடைக்கும். நம்மளும் பார்க்கலாம். ஆக்சுவலி நாளைக்கு நம்ம போட்டிங் போகிறோம் இல்லைங்களா, போட்டிங் போகிறப்போ நம்ம அந்த ஃபால்ஸோட ஃபுல் வியூ நமக்குமே தெரியும். பட் ஓவர் வியூவாக பார்க்குறப்போ நம்ம கனடா சைட்லேருந்து பார்த்தா தான் அது தெரியும். ஃபுல் ட்ரிப்போட வீடியோஸும் கம்ப்ளீட்டாக நம்ம ஒரே வீடியோவில் போட முடியாதுங்க. அதனால் நான் ஸ்ப்ளிட் பண்ணி 3 வீடியோஸாக போடலான் இருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து நைட் வியூ மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் நம்ம மார்னிங்கோட வியூ, மார்னிங் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் போட்டிங் என்னென்ன பிளேஸ்க்கு போகணுங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இங்கேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் வியூவாக இருக்குங்களா? கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் இருக்குமே, பட் கொஞ்சம் பெட்டர் வியூ தெரியுது பாருங்கள். இப்போ இங்கே ஃபஸ்ட் இருக்கிறது அமெரிக்கன் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுமே அமெரிக்கன் ஃபால்ஸ் தான். அது கூடவே கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் வந்து பிரைடல் வேல் ஃபால்ஸ். அங்கே ரெட் கலரில் தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்து ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ். அது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பெண்டாகி ஒரு வளைவாக இருக்குங்க. நமக்கு அதில் காவாசி தான் தெரியுது ஆக்சுவலி. ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்து பார்ட் 2ல் பார்க்கலாங்களா?